தெலுங்கானா மாநிலத்தில் 42,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள மிஷன் பகிரீதா திட்ட குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வீணாகும் வீடியோவை பதிவிட்டு தமிழகத்தில் காவிரி நீர் வீணாவதாக கர்நாடக நெட்டிசன்கள் வதந்தி பரப்பி வருகின்றனர். இது ஏதோ பொழுதுபோக்கு பூங்காவில் அமைக்கப்பட்டுள்ள வாட்டர் பவுண்டைன் என்று நினைத்து விடாதீர்கள். 42,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தெலுங்கானா மக்களின் தாகத்தை தீர்க்க அமைக்கப்பட்டுள்ள மிஷன் பகிரீதா குடிநீர் திட்ட குழாயில் ஏற்பட்ட உடைப்புதான் இப்படி வானுக்கும் பூமிக்குமாக பிரம்மாண்டம் காட்டுகிறது. தெலுங்கானா மாநிலம் நாகர் கர்னூல் ஜில்லா தாடூர் மண்டலம் ஏரிப்பூர் என்ற ஊரில் மிஷன் பகிரீதா திட்ட குடிநீர் குழாயில் ஏற்பட்ட உடைப்பு காரணமாக லட்சக்கணக்கான லிட்டர் குடிநீர் வீணானது. இந்த குழாய் உடைப்பை நீண்ட நேரத்திற்கு பிறகு போராடி தெலுங்கானா குடிநீர் வடிகால் வாரியம் சரி செய்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இந்த வீடியோ காட்சியை சமூக வலைதளங்களான வாட்ஸ்அப் மற்றும் முகநூலில் பரப்பும் கர்நாடக நெட்டிசன்கள் தமிழகத்தின் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே ஹரவல்லி கிராமத்தில் ஒகேனக்கல் காவிரி கூட்டு குடிநீர் திட்ட குழாய் உடைந்து தண்ணீர் வீணாவதாக தவறான தகவலை பரப்பி வருகின்றனர். அதற்கு சற்றும் சளைக்காமல் நம்மவர்களோ பெங்களூரு அடுத்த கனகபுரா சாலை ஹீரோ கல்லி என்ற இடத்தில் காவேரி குடிநீர் குழாய் உடைந்து தண்ணீர் வீணாவதாக தகவல் பரப்புகின்றனர். இது சாதாரண செய்தியாக சிலருக்கு தோன்றினாலும் யாரோ ஒருவர் பதிவிடும் பெரும்பாலான தகவல்கள் சமூக வலைதளங்களில் உறுதிப்படுத்தப்படாமல் மக்களின் உணர்ச்சியை தூண்டும் விதமாக பகிரப்படுவதாக காவல்துறையினர் சுட்டிக்காட்டுகின்றனர். இதுபோன்று பகிரப்படும் வதந்தியை உண்மை என்று நம்பி சிலர் சமூக வலைதளங்களில் வார்த்தை யுத்தம் நடத்தி வருவது வேடிக்கையின் உச்சமாக உள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக வேல்ராஜ்.